விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கொழுக்கட்டை தான். அதுவும் விதவிதமான கொழுக்கட்டைகள் செஞ்சு நம்ம கும்பிடுவோம். அது இல்லாமல் கடையில் வாங்கும் பொழுதே கொழுக்கட்டை மாவோடு சேர்த்து விதவிதமாக பிளாஸ்டிக்கில் டிசைனாக கொடுப்பாங்க. அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போது எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? நான் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வறுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கணும், கருகாத மாதிரி பார்த்துக்கணும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டதும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஆயிலே வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் 1 கப்பு அரிசி மாவுன்னா 1 கப்பு தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுமே சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பாயில் ஆகி வரணும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு, அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டால் தண்ணி எல்லாம் வற்றி வந்துடும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி பதத்துக்கு மாவு பதத்துக்கு வந்துடும். இதை சீக்கிரமாக ஆறுறதுக்காக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சிக்கணும். கையில் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். நான் நெய் தடவிருக்கேன். ஷேப் நல்லா வரும். நெய் தடவைனா நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் கொழுக்கட்டைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் துணியை போட்டுட்டு துணியை நனைச்சி போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். சுற்றியும் நம்ம வச்சிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். நைட் டின்னருக்கு கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும். ஏற்கனவே பச்சரிசி மாவு நல்லா வறுத்துருக்கோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே கூட நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டைகள் சாப்பிட தயாராகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோன்னா ஓரளவுக்கு ஆறி வந்துடும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டைகள் தயார்.